இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச். ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் ஈஸியாக சொல்லணும்னா தாம்போ ஸ்டிச். நீங்கள் 14th or 15th ஸ்டிச்சில் நீங்கள் தாம்போ ஸ்டிச் போட்டுருவீங்க. 21 ஓகே. 21st ஸ்டிச்சு லாங் அண்ட் ஷார்ட். LONG அண்ட் SHORT லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஓகே. நீங்கள் தாம்போ ஸ்டிச் போட்டிருப்பீங்க. அந்த தாம்போ ஸ்டிச் தான் இதுலேயே போட போகிறோம். பட் அந்த வேலையை கொஞ்சம் ஈஸி படுத்துறதுக்கு எப்படி போடணும், இதுக்கும் கண்டிப்பாக ஹியூமன் விங் பிக்சர்ஸ். இதுக்கு முன்னாடி போட்ட வரைக்குமே நம்ம டிராயிங்ஸை செலக்ட் பண்ணி போட்டிருப்போம். 3 மட்டும் ஹியூமன் விங் பிக்சர்ஸ். ஸோ இது தேர்ட் ஒன் லாங் அண்ட் ஷார்ட். இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக திலகம் ஷேப் போடுறேன். ஓகே. வீடியோஸ் ரொம்ப லாங்காக இருக்குது, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிக் கொடுங்க அப்படின்றதுனால சின்னதாக நான் போடுறேன். நீங்கள் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் பெருசாக தான் போடணும். நான் கொஞ்சம் சின்னதாக போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது, அவ்வளோதான். ஓகேவா. நம்ம லாங் அண்ட் ஷார்ட்டுக்கும் நடுவில் பிரித்து தான் போட்டோம். அதே மாதிரி தாம்போ ஸ்டிச்சுக்கும் பிரித்து தான் போட்டோம். அதுவே லாங் அண்ட் ஷார்ட்டுக்கும் நடுவில் பிரித்து தான் போடுவோம். இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். 2 நூல் எடுத்தாச்சு. செயின் சின்னதா பெருசா, சின்னதா பெருசா, சின்னதா போட்டாச்சா. இன்னும் சின்னதா போட்டுட்டு லாக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சின்னதா போட்டுட்டு திருப்பிக்கணும். இப்போ நீங்க சின்னதுல முடிச்சிருக்கீங்களா, அப்போ இங்க நீங்க பெருசுல ஆரம்பிக்கணும். அப்புறம் கொஞ்சம் சின்னது, அப்போ கொஞ்சம் பெருசு, அப்புறம் கொஞ்சம் சின்னது. இந்த இடத்துலயும் குட்டியா செயின் போட்டு அந்த டர்னிங் பாயிண்ட்ஸை பர்ஃபெக்டா எடுத்துட்டு வரணும். ஓகேவா. பெருசா சின்னதா, கொஞ்சம் பெருசா கொஞ்சம் சின்னதா ஒரு சின்ன லாக் போட்டுட்டு டர்ன் பண்ணிட்டு திருப்பி எடுத்துடணும். பெருசா சின்னதா கொஞ்சம் பெருசா செயின் லாக் டர்ன். ஓகேவா. நான் ஃபுல் எட்ஜஸ் வரைக்குமே போடுறேன். நான் இப்போ இந்த ஒரு பக்கம் மட்டும் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும்ட்டு நினைக்கிறேன். ஓகேவா. இப்போ நான் இந்த இடத்துல குத்தி ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட போகிறேன். நான் இந்த பக்கம் ஏன் விட்டுருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஸ்டிச் போடும்போது எனக்கு சொல்கிறீங்க. திலகம் ஷேப்ல எல்லாம் ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கொண்டு வரது, அது எல்லாமே நம்ம செகண்ட் இதில் கற்றுக்கிட்டோம். ஸோ அதை நான் இதில் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த எங்கே ஹோல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். நாட் போடும்போது இன்னொரு செயின்குள்ளே போட்டு நீங்கள் நாட் போட்டிங்கனாக்கா அங்கே சின்னதாக ஒரு கேப் தெரியாமல் இருக்கும். கிளாத்தில் ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இங்கோ நான் ஏன் இப்படி கேப் விட்டுருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஃபுல்லாக ஷார்ட் அண்ட் லாங் போட்டேன்னா, இந்த ஷார்ட் அண்ட் லாங் போட்டேன்னா இந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன் தெரியுதா. நான் ரெட் கலர் பென் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்ஸ் பெரும்பாலுமா நடக்குதுன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது இந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது பண்ணக்கூடாது. இங்கே முடிச்சிருக்கீங்கன்னா அடுத்தது வரும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே எப்படி முடிச்சோமோ அது மாதிரி முடிச்சா மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா. எடுத்த உடனே இங்கேருந்து முடிச்சுட்டே இப்படியே போட்டுட்டே போய் இங்கே கொண்டு போய் முடிச்சிருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, இது திலகம் ஷேப் வேணால் கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் ஒரு சர்க்கிளில் போடும்போது இந்த சர்க்கிள் எப்படி போடுறீங்கன்னா இந்த இடம் சின்னதாக குறுகலாக இருக்கா, இப்படி போடும்போது இப்படி தான் வரும். இந்த கேப் தெரியுதா, இந்த கேப்பு அந்த மாதிரி த்ரெட்ல ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் உருவாகும். என்ன டிஸ்டர்ப் ஆகும்னாக்கா, நீங்க இங்க போட்டுட்டீங்களா, அடுத்து நீங்க திருப்பும் போது இந்த எட்ஜஸ்ல திருப்பிடுவீங்க, திருப்பும்போது ஒரு கிராஸ் ஆகும். இதுக்காக மட்டும் இல்லை, நீங்க ஒரு ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் பண்றீங்க, ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபிளார் பண்றீங்க, ஃபிளாருக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல இந்த தடுமாற்றம் கண்டிப்பா வரும். அதனாலதான் சொல்றது. அண்ட் இப்போ கண்ணு போடுறீங்க, என்னோட டிராயிங் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம், நான் டிராயிங்ல அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ண மாட்டேன். அண்ட் இது உங்களோட கண்ணு வரைகிறதே நான் மறந்துட்டேன். ஓகே, இது கண்ணு. ஓகே, இது கருவிழி. இப்போ நீங்க இங்க மூக்கு வரும். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு கண்ணு வரும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அண்ட் இதுல ஃபேஸ் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு தூரம் ஃபேஸ் வருதுன்னா இதுல நீங்க பாதியா பிரிக்கணும். அப்ப இந்த பாதி இப்படி முடிச்சுட்டு இந்த ஷேப் வரும்போது இப்படி, இந்த ஷேப் வரும்போது இப்படி போட்டுட்டு இங்க ஃபுல்லா நீங்க முடிச்சிருவீங்க ஆல்ரெடி. ஆனாலும் கடைசியா இந்த இடத்துல போடணும். இங்க ஒரு லாக் ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்க கண்ணு கீழே போடும்போது ஒரு லாக் ஃபார்ம் ஆகும். அந்த லாக் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த இடத்துல ஒரு மாதிரி முடிப்பு போட்ட மாதிரி குட்டியா முடிப்பு போட்ட மாதிரி இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்த இப்படி போட்டு முடிச்சிருவீங்க, இந்த இடத்த விட்டுட்டு நல்லா இருக்காதுல்ல. அப்போ இது கண்ணு ஷேப்புக்கே ஏற்ற மாதிரி செயின் போடணும். அப்போ இந்த ஐப்ரோக்கு நடுவுலையும் கண்ணு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, ஐப்ரோக்கு மேலேயும், ஏன்னா நீங்க எல்லாம் இப்படி போட்டிருப்பீங்க. அப்போ இங்கேயும் நாட் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த நாட்டு இருக்கும்போது நீங்க இப்படி அப்படி இந்த கர்வி ஷேப்ல ஒரு 2 லைன்ல செயின் ஸ்டிச் போட்டீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். இந்த பக்கம் கண்ணு வரும்போது அதுதான். இப்போ இங்களோட கண்ணு முடிஞ்சிருது, இந்த யூ ஷேப்ல தான் கண்ணு முடியும். இப்படி ஃபுல்லா நீங்க இது வரைக்கும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நாட்டு விழும். இந்த நாட்டு விழும்போது அப்போ நீங்க இந்த ஷேப்ல போட்டீங்கன்னா செயின் ஸ்டிச்சஸ், அப்போ இந்த நாட் எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ பென்ல பண்ணல அந்த மாதிரியே ஃபுல்லா மறைஞ்சிரும். அதுக்காக தான் கண்ணு கிட்டையும் ஐப்ரோலையும் போடும்போது அந்த டிஃபர்ஸ் வரும். இது நீங்க எங்கிட்ட கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னாக்க இன்னும் டீட்டெயிலாவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுதான் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச். இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சுன்னா நான் இதுல கரெக்ஷன்ஸும் காட்டியிருக்கேன். ஸோ நீங்க போடும்போது ஃபுல்லா தான் போடுற மாதிரி இருக்கும். நீங்க போடும்போது எப்படி போடுறீங்கன்னாக்க ஒரு திலகம் ஷேப் வரைஞ்சி ஒரு தாமரை,
ஓகே. ஒரு தாமரை போட்டு நடுவுல பிரிச்சு இது முடிக்கணும். அதுக்கப்புறம் இங்க நடுவா பிரிச்சு இது முடிக்கணும். அதுக்கப்புறம் இது முடிக்கணும். இதுல நடு பிரிச்சு இது முடிக்கணும். அதுக்கப்புறம் இது முடிக்கணும். இதே மாரி இதுல நடுவு இது. இது வந்து டிராயிங் நம்ம சிம்பிளா போடுறதுக்காக நம்ம லைன் நடுவுல போடுறோம். இல்லனாக்கா நீங்க வந்து த்ரெட்ல ஆரம்பிக்கும்போது நடுவுல இருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகே. இது போட்டு முடிச்சுட்டு கடைசியில செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கான பிக்சர்ஸ ரெடி பண்ணணும். ஓகேவா? டிராயிங்ஸ் வந்து என்னோட டிராயிங் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும். ஸோ அத மைண்ட் பண்ணிக்காதீங்க. போடுற வொர்க் எப்படி இருக்கு? அத மட்டும் பார்த்துட்டு எனக்கு என்ன ஏதுன்ட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. நான் உங்களுக்கு கைட் பண்ணணும்னாலும் நான் பர்சனலா கைட் பண்றேன்.